வாங்க கை மற்றும் படிக குகை ஸ்ப்ரைட் கதை பத்தி ஒரு சின்னதா பார்க்கலாம். இது கையின்னு ஒரு 8 வயசு பையனோட கதைங்க. அவனோட ஆர்வம் இருக்கு, அது அவனை எங்க கூட்டிட்டு போச்சு, அப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா கையோட அந்த கண்டுபிடிப்பு. அவனுக்கு ஒரே ஆர்வம், அப்படியே ஒரு சீக்ரெட் வழிக்குள்ள போறான். அங்க பார்த்தா பல கலர்ல படிகங்கள் மின்னர் ஒரு சூப்பர் குகை. அட உள்ள கிளின்ட்னு ஒரு குட்டி பளபளன்னு இருக்கிற ஸ்ப்ரைட்டு, அதுதான் அந்த குகையோட மேஜிக்கல் கார்டியன். அப்புறம் ரெண்டாவதா குகைக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். கையும் கிளின்ட்டும் சேர்ந்து உள்ள போறாங்க. உள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சீக்ரெட் டனல்ஸ், அப்படியே பளபளக்கிற குளங்கள், அப்புறம் வெளிச்சத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி சின்ன சின்ன படிக உயிரினங்கள். ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. கடைசியா ஒரு பிரச்சனை வருது, ஆனா ஒரு சூப்பர் சொல்யூஷனும் இருக்கு. என்னன்னா சில கிறிஸ்டல்ஸ் அதோட லைட்டை இழக்க ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? தண்ணி வர ஒரு வழி அடைச்சிக்கிச்சு. ஆனா நம்ம கை இருக்கானே, அவனோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த தண்ணியோட டைரக்ஷனை மாத்தி விடுறான். கிளின்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணி குகையை காப்பாத்திடுறான். பார்த்தா அந்த மங்கின படிகங்கள் முன்ன விட பிரைட்டா ஜொலிக்குது. இதுலேருந்து கை என்ன கத்துக்கிட்டான்? ஓ, ஆர்வத்தோட கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா மறைஞ்சிருக்கிற மேஜிக்கை கூட காப்பாத்தலான்னு புரிஞ்சுக்கிறான். ஆக இதுதான் கையின் ஆர்வமும் சமயோசித புத்தியும் எப்படி ஒரு சீக்ரெட் மேஜிக் உலகத்தையே காப்பாத்துச்சுங்கிற கதை.